அன்னம் சீரியல்ல இப்படி ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம கார்த்திக் பயங்கரமா ஒரு பிளானை போட்டு இந்த ரம்யாவை மாட்டி விட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாதனால இப்ப வசமா கார்த்திக் மாட்டிக்கிட்டாரு. மாட்டி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ரம்யா மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. இதனால அண்ணன் கார்த்திகை இது நாள் வரைக்கும் ரொம்ப மரியாதை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி பண்ண காரியத்துக்காக ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னே சுத்தமாக தெரியல. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு தெளிவான முடிவில் இருக்கார். என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்த்திக் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால தான் இப்போ ரம்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை பண்ணார். ஆனால் அது இவர் பக்கமே திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவனை கூப்பிட்டு கேட்டதில் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இப்போ கார்த்திக் கம்பின்ற சூழ்நிலை உருவாகுது. அப்போ ரம்யா ஃபோன் போட்டு கார்த்தி உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கு வெடன்னு இருக்குது. நம்ம அண்ணமும் கூடவே தான் இருக்காங்க. அப்போ தான் அண்ணம் கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தானே சின்னத்தான் அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் அமைதியாகவே இருக்கிறாங்க. அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், உண்மையே சொல்லுங்கள், இது எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தான் சொல்லுங்கள் சின்னத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம அப்படி என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா இது இப்படி கார்த்திக் சின்னத்தான் சொல்லுவோமே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்ன சின்னத்தான் இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் நான் தான் பண்ணணுமே பயங்கரம் கோவம் வருது அண்ணத்துக்கு. இப்போ பாருங்கள் நீங்கள் பண்ணதுனால இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இப்போ நீங்களே போலீஸ்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் உங்களை ரம்யா கூப்பிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல அண்ணன் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அதனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சின்னத்தான் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு என்னாலையும் சொல்ல முடியல அண்ணம். ஆனால் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நீங்கள் இப்போ மொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க சின்னத்தான். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுமே. இப்போ என்ன பண்ணுறது, நீங்களே ஒரு வழி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன வழியை சொல்லுவேன், எனக்கே தெரியாமல நான் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோக்கத்துக்கு வர்றாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம கார்த்திக் தைரியத்தை விடாமல் நீ கவலைப்படாத அப்படின்னு நான் எதனா ஒன்று பண்ணுறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் என்ன வீட்டில் உள்ள எல்லாரையும் கஷ்டம் மட்டும் தயவு செஞ்சு படுத்திடாதீங்க. நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க சின்னதான். இதுக்கு மேலேயாச்சும் எங்கள் பேச்சை கொஞ்சம் மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இருங்க, இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே கஷ்டமாயிடுது கார்த்திக்கு. என்ன அண்ணம் இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும் சின்னதான், அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் யாரை பற்றி யோசிக்கல, உங்களை பற்றி மட்டும்தான் யோசித்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ அவள் கூப்பிட்றா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லும்போது அவள் ஒன்றும் பண்ண மாட்டா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி உங்களால் சொல்ல முடியும், அவள் இதுக்கு மேலே தான் அவளோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, நம்ம எல்லாரையும் அழிக்காமல் விட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சின்னதான், எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இதுக்கு மேலே அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே என்ன ஆனாலும் பிரச்சனை எல்லாமே பெருசாக வெடிக்க தான் போகுது. எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல சின்னதான், ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயப்படாத, நான் போய் பேசிட்டு வரேன், நீ பயப்படாமல் தைரியமாக இரு அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. ஏன்னா பிரச்சனை பல வகையாக வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் நம்ம ரம்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, கார்த்தி நான் உன்னை இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவுமே வெட்டன்னு தள்ள ஆரம்பிக்குது கார்த்திக். ஏன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அவ்வளோதான், எல்லாமே போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு கார்த்திக். அவர் பண்ணதுக்கு தான் இப்போ தண்டனை கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.
இவ்வளோ நாள் கார்த்திக் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கார்த்திக் இவ்வளோ நாள் விட்டு கொடுத்து போயிருந்தார். ஆனால் இதுக்கு மேலே வந்து விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் எந்த மாதிரிலாம் வரப்போகுது. கண்டிப்பாக கார்த்திக் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரம்யா சொல்கிறா, நான் உன்னை வந்துட்டு இது பண்ணிட்டேன்னு தானே நீ நினைக்கிறேன், ஆனால் வந்து கண்டிப்பாக நான் உன்னை எதுவுமே பண்ணவே மாட்டேன் கார்த்தி. ஏன்னா உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் உன்னை எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டி விட போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைக்கும் இதுக்கு மேலே இருக்க போகிற பிரச்சனைக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து எப்படி கடந்து வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பல பிரச்சனைகள் நடக்க போகுது. அதில் கார்த்திக் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக முடிவெடுக்கிறார். என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் மென்மேலும் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறாங்க அண்ணம். ஏன்னா அண்ணம் சொல்லிட்டாங்க, நான் வந்து அவளை சும்மா விட போகிறதா இல்லை சின்னதான், அவள் நம்மளை எல்லாத்தையும் பண்ணதுக்கு அவள் கூடிய சீக்கிரம் வந்து அனுபவிச்சே தான் ஆகணும். எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பா, அவள் கண்டிப்பாக வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக கார்த்திக் இருக்கிறதுக்கும் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுனால எல்லாருக்கிட்டையுமே வந்து கார்த்திக் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்காரு. ஏன்னா கார்த்திக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து எப்படிலாம் நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.